கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? முருகனுடைய சிறப்பு பாருங்க. அப்படி போர்னா விளையாட்டுன்னா அப்படி துள்ளி குதிச்சு ஓடி அப்படி குதிச்சு அப்படி எந்திரிப்பான் பாருங்க. எப்படி ஒரு அருவி தண்ணீர் அப்படி கொட்டி அப்படியே மறுபடியும் அப்படி துள்ளி எந்திரிச்சு போகும்ல, அப்படி ஓடுற குணமுள்ளவன் முருகன். அதுதான் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஒரு பந்து அப்படி மேலே வந்து எறிகிறீங்க, தரையில் பட்டவொடனே அப்படி துள்ளி குதிச்சு எந்திரிக்கும்ல, அப்படி அதுதான் ஸ்கந்தம்ன்றது. எதிராளி தன்னிடம் வந்து கத்தியை நீட்டுற வரைக்கும் காத்திருப்பவன் அல்ல முருகன். எதிராளியை கண்ணில் பார்த்த உடனே துள்ளி குதித்து ஓடி போய் சம்ஹாரம் செய்து விடுவன் ஸ்கந்தன். அவங்க வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்கந்த புராணம்ன்றது வடமொழியில வியாசர் எழுதினார்னு சொல்றாங்க. 3 வால்யூம். முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் சொல்றானே, முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்தில் ஸ்கந்த புராணம் 3 பிரம்மாண்டமான தொகுப்பு எப்படி வந்துச்சு? இதுக்கு பழனியில் ஆகஸ்ட் மாதம் நீங்க நடத்த போற உங்க முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது? அதுல முதல் புராணத்தில் தான் முருகனுடைய பயோகிராபி சொல்றார். அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தது, 6 கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது, எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி முடிச்சுறாரு வியாசர். 2வது ஸ்கந்த புராணத்தில் 2வது திரட்டில் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்கெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்குன்னு லிஸ்ட் போட்டிருக்காருங்க. அவரு சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கு, லிஸ்ட் போட்டிருக்காரு. அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டும், தலை சுத்தும். ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு கம்போடியால போய் இந்தியாவுக்கு வடக்கு காஷ்மீரையும் தாண்டி இங்க இலங்கை வரைக்கும் போய் அப்படி 800 முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டிருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய 2வது திரட்டில். 800 கோவில். நீ தமிழ்நாட்டில் அறுபடை வீடுங்கிறோம், அறுபடை வீட்டுக்குள்ள வராத முருகன் கோயில்கள் நிறைய, ஒரு 19 கோயில் இருக்கு. அவ்வளவுதான் சொல்றோம். 800 கோவில்கள். அதுல சுவாமி மலை வருது, ஸ்கந்த புராணத்தில் வருது, திருத்தணி வருது, திருச்செந்தூர் வருது, பழனி வருது. 3வது திரட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும், முதல்ல எந்த கோயிலுக்கு போகணும், 2வது எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், முருகனை எப்படி வணங்கணும், வேலை எப்படி வணங்கணும்னு 3வது திரட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர். இதெல்லாம் வடமொழியில சமஸ்கிருதத்தில் இருக்கு. 800 ஆலயங்கள் முருகனுக்கு இருக்கு. எங்க அப்பா முருகனுக்கு நீ அதை 8 ஆலயத்துக்குள்ள அடக்க பார்க்கிற. முத்தமிழ் முருகன், முத்தமிழ் முருகன், மூவுலகுக்கும் முருகன். அவர் மூவுலகன் முருகன் சொல்லு. அந்த ஸ்கந்த புராணத்தை தமிழ் படுத்தின கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த முதல் திரட்டை மாத்திரம் தமிழ் படுத்திருக்கார். அதுல முருகனுடைய வரலாறு சொல்லியிருக்கார். கந்த புராணம் தமிழ்ல கந்த புராணம், அங்கே ஸ்கந்த புராணம் இசு சேரும். முதல் திரட்டை மாத்திரம் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதுல முருகனுடைய பிறப்பு, வளர்ப்பு, சூரபத்மனை வதம் பண்ண வரைக்கும் போகுது, கதை போகுது. அந்த 2வது 2 திரட்டு, 3வது திரட்டு அவர் பண்ணல. முதல் திரட்டு போதும் நினைச்சிட்டார். இதுதான் ஸ்கந்த புராணம். இதுல எங்க இருக்கு உனக்கு பிரச்சனை? முருகன் தமிழ் கடவுள், தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் தான், தமிழுக்கும் கடவுள், இந்தியா புறம் கடவுள். 18 புராணங்கள் இருக்கு வடக்க சமஸ்கிருத மொழியில. உங்களுக்கு சொல்றேன், ஒரு தகவல் சொல்றேன். அந்த 18 புராணங்கள்ல ஸ்கந்த புராணம் ஒண்ணு. 17 புராணங்களும் சேர்ந்து 80,000 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. வடமொழி இலக்கியங்களில் இருக்கிற 17 புராணங்களிலும் சேர்ந்து 80,000 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸ்கந்த புராணத்துல மாத்திரம் 87,000 ஸ்லோகங்கள் இருக்குங்க. முருகனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வடமொழி இலக்கியங்கள் சமஸ்கிருதம் கொடுத்திருக்கு. இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? மகாகவி காளிதாசர் எந்த மொழியில பாட்டு எழுதினாரு? சமஸ்கிருதம். தமிழ்ல ஒரு சினிமா வந்திருக்கு, மகாகவி காளிதாசன். உஜ்ஜயின்ல இருந்தவன், ஆடு மேய்ச்சவன், காளி அவன் நாக்களை எழுதினதுக்கு அப்புறம் மகாகவியா மாறினவன். அவர் எழுதின மிகப்பெரிய இலக்கியம் குமார சம்பவம். சாகுந்தலம் எழுதியிருக்கா, ரகுவம்சம் எழுதியிருக்கா, மேகதூதம் எழுதியிருக்கா. அதற்கு இணையாக மிகப்பெரிய சமஸ்கிருத இலக்கியம் குமார சம்பவம். குமார சம்பவம் என்ன கதை? முருகனோட பிறப்பு, வளர்ப்பு, சூரபத்மனை வதம் பண்ண வரைக்கும் அந்த கதைக்கு பேரு குமார சம்பவம் பேரு. எழுதினவன் காளிதாசன். தமிழன் இல்ல, எழுதின மொழி சமஸ்கிருத மொழி, வடமொழி. போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா பேராசிரியரே, முருகன் தமிழ் கடவுளான்னு ஒரு கேள்வி கேட்கிறீர்கள். அந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு தகுதி வேணும். முதல்ல நீர் ஒரு வந்தேரிகளின் அடிவருடி என்பதை மனதில் நினைத்து கொள்ளும். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்ற ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கைப்பாவை நீர்.
ஸ்கந்தம்னா துள்ளி குதித்து ஓடி வருபவன் சொல்கிறது. ஸ்கந்தன் என்றால் என்ன பொருள் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருளுங்கிறது உமக்கு முதல்ல தெரியுமா? ஸ்கந்தன்லேருந்து தான் கந்தம் வந்தானா? முருகன் அல்லது அழகு என்று ஒரு நூல் திருவிக்க தமிழ் வர்ச்சுவல் அகாடமி அந்த லைப்ரரியில் அந்த நூல் இருக்குது. போய் படித்து பார்த்து முதல்ல அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரும். தமிழை, தெய்வத்தமிழை நீஷ பாஷா அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு அலைஞ்சுது. அந்த கூட்டத்தினுடைய அடிவருடியான நீர் உமக்கு எப்படி தமிழினுடைய அருமை தெரியும்? மூச்சுக்கு 300 முறை தேவபாடை என்று போற்றப்படுகிற சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடிக்கும் உமக்கு தமிழினுடைய அருமை எங்கே ஐயா தெரியும்? திருவிளையாடல் புராணம்னு தமிழில் ஒரு அழகான ஒரு இலக்கிய நூல். தொல்கதையை, சிவபெருமானுடைய அந்த திருவிளையாடலை சொல்லக்கூடிய அந்த திருவிளையாடல் புராணத்தில் கண் நுதல் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் மண்ணிடைச் சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் எண்ணிடைப்படக் கிடந்ததா எண்ணவும் படுமோ என்று திருவிளையாடல் புராணம் பாண்டி நாட்டு திருப்படலம் 57வது பாடலில் பரஞ்சோதி மாமுனிவர் குறிப்பிடுகிறார். சிவபெருமானை பற்றி உமக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? பிரம்மாவை முழுமுதல் கடவுளாக கொண்ட கூட்டத்தினுடைய கைக்கூலியான உமக்கு எங்கே ஐயா சிவபெருமானை பற்றி தெரியும்? சிவபெருமானுடைய திருவுருவங்களில், திருவடிவங்களில் ஒன்று நடவரச பெருமான். இந்த முதல்ல சொன்ன பாடலில் கண்ணுதல் பெருங்கடவுளான சிவபெருமான், விரிசடை கடவுளான சிவபெருமான், அவர் பேசிய மொழி தமிழ் என்பதால் தான் தமிழுக்கு சங்கம் அமைத்தார் என்று பரஞ்சோதி மாமுனிவர் குறிப்பிடுகிறார். ஏன் நடவரச பெருமான் தெற்கு நோக்கி நடனமாடுகிறார், தெற்கு திசையை பார்த்து நடனமாடுகிறார் என்று திருவிளையாடல் புராணம் பாண்டி திருநாட்டு படலத்தில் 55வது பாடலில் பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார். கடுக்கவின் பெரு கண்டனும் தென் திசை நோக்கி அடுக்க வந்து உவந்து ஆடுவான் ஆடல் இழைப்பு விடுக்க ஆற மென்கால் திருமுகத்து இடை வீசி மடுக்கவும் தமிழ் திருச்செவி மாந்தவும் அன்றோ. பொதிகை மலையிலிருந்து புறப்பட்ட தென்றல் காற்றானது அவனுடைய திருமுகத்தில் வீசணுமா. அவன் ஆடி ஆடி களைத்து போயிருக்கிறானா, அந்த இழைப்பு தீர்வதற்கு தென்றல் அவன் முகத்தில் வீசுவதற்கும், தென் திசையில் தோன்றிய தமிழானது தமிழர்கள் பேசிய அந்த தமிழ் குடிமக்கள் பேசிய அந்த தமிழானதை தன்னுடைய திருச்செவியில் கேட்பதற்கு, அள்ளி அள்ளி பருகுவதற்கு, மாந்துவதற்காகத்தான் என்று பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகிறார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று நானிலமாக தமிழ்நிலத்தை வகுத்தவன் தமிழன். அந்த நானிலத்தினுடைய முதல் நிலமான குறிஞ்சியினுடைய தெய்வமாக முருகனை கண்டவன் தமிழன். தமிழ் கடவுள் என்று எல்லோராலும் போற்ற பெற்றவன். வந்தேரிகளினுடைய மொழியை உயர்த்தி பிடிக்கின்ற உமக்கு தமிழ் மொழியினுடைய உயர்வு எங்கே ஐயா புரியும்? தெரிந்து கொள்ளும். சிவபெருமானை பற்றித்தான் உமக்கும் நீர் அடிவருடி கொண்டிருக்கிறீரே, அந்த கூட்டத்துக்கும் தான் தெரியாது. சிவபெருமான் தென் நாடுடைய சிவன், என் நாட்டவர்க்கும் இறைவன், உலகம் முழுமைக்கும் முழுமுதல் கடவுள் சிவபெருமான். பிறவாதவன், இரவாதவன், பிறவா யாக்கை பெரியோன் என்று தமிழ் இலக்கியத்திலே போற்ற பெற்றவன். அப்பெருமானினுடைய 6வது முகமாகிய அதோ முகத்திலிருந்து தோன்றியவன் முருகப்பெருமான் என்று அதோமுக தரிசனம் என்ற பகுதியில் திருமந்திரத்தில் திருமூலதேவநாயனார் குறிப்பிடுகிறார். உமக்குத்தான் தமிழே தெரியாதே. ஆங்கில அதிமேதாவியான தேவபாடை என்று போற்றப்படுகின்ற சமஸ்கிருதத்தினுடைய அடிவருடியான இப்படிப்பட்ட உமக்கு தமிழினுடைய பெருமை எங்கே புரியும்? அதே திருவிளையாடல் புராணத்தில் பாண்டி நாட்டு திருப்படலம் 58வது பாடலில்
தொண்டர் நாதனை தூது இடை விடுத்ததும் முதலை உண்டபாலனை அழைத்ததும் எலும்பு பெண் உருவாக் கொண்டதும் மறைக்கதவினை திறந்ததும் கன்னி தன் தமிழ் சொல்லோ மறுபுலச் சொற்களோ சாற்றீர் என்று பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகிறார். இதை ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கோரும் இந்த பாடலுடைய பொருளை. ஸ்கந்தம் என்றால் ஆணின் இனப்பெருக்க உறுப்பிலிருந்து தோன்றுகிற வெளிப்படுகிற ஆணின் இனப்பெருக்க உறுப்பிலிருந்து வெளிப்படுகிற இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய விந்து. ஸ்கந்தத்திலிருந்து வந்தவன் ஸ்கந்தன். ஹூ பார்ன் அவுட் ஆஃப் எமிஷன் ஆஃப் செமன் என்று அகராதி.com டிக்ஷனரி என்ற அந்த வலைதளத்திலும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் லெக்சிகனிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது என்று குறிப்பிடுகிறேன். அதோ முகத்திலிருந்து தோன்றிய ஆறுமுகனை, முருகப்பெருமானை, கந்தக்கடவுளை, வேளனை கேவலப்படுத்த வேண்டும் என்பதே உங்கள் கூட்டத்தினுடைய நோக்கம். கந்து என்றால் தெய்வம் உறையும் தறி என்று செந்தமிழ் அகராதியில் நாசி கந்தையா குறிப்பிடுகிறார். வம்பளர் சேக்கு கந்துடை பொதியில் என்று பட்டினப்பாலையில் 249வது அடியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக முருகன் மட்டும்தான் ஆணின் விந்துவிலிருந்து ஸ்கந்தத்திலிருந்து பிறந்தான் என்று தமிழரின் ஒப்பற்ற கடவுளை ஸ்கந்தன் என்று இழிவுபடுத்திய கூட்டத்தின் எடுபிடி நீர்தான் ஐயா. நீரும் உமது இயக்கத்தினுடைய தலைவரும் வானத்திலிருந்து குதித்தவர்கள். நீர் துதிபாடுகிற கூட்டம் முகத்திலிருந்து பிறந்தோர் என்று தங்களை உயர்த்தி பேசிக்கொள்கிறது. அதனால தான் சம்பந்தாண்டானுக்கும் அருணகிரிநாதருக்கும் திருவண்ணாமலையின் குறுநில மன்னனான பிரபுதேவராயனுக்கும் அங்கே குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் கம்பத்தில் காட்சியளித்தான் முருகப்பெருமான். கந்துவிலிருந்து காட்சியளித்தான். கம்பத்து இளையான் என்று அவன் அழைக்கப்படுகிறான். கந்து என்பது பெயர்ச்சொல் முதல்நிலை. பெயர்ச்சொல் முதல்நிலை. அன் என்பது ஆண்பால் இறுதி நிலை. கந்து கூட்டலன் கந்தன். இந்த கந்தனை முன்னாடி ஒரு இசை சேர்த்து ஸ்கந்தன் ஆக்கினீர்கள். பேச்சு தமிழ், அதில் இசை சேர்த்தா பேச்சு ஸ்பீச். நெத்தி பொட்டில் அடித்தான் என்று கிராமப்புறங்களில் ஒரு வழக்கு சொல் உண்டு. பொட்டு, அதை முன்னாடி ஒரு இசை சேர்த்து ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறீங்க. கிறுக்கு, அதை முன்னாடி ஒரு இசை சேர்த்து ஸ்கிரைப். பஞ்சு, மென்மையானது மிருதுவானது. பஞ்சுக்கு முன்னாடி ஒரு இசை சேர்த்து ஸ்பாஞ்ச். மெது, அதுக்கு முன்னாடி ஒரு இசை சேர்த்து ஸ்மூத். இப்படி எல்லாத்தையும் இசை சேர்த்து தமிழ் சொற்களை எல்லாம் உங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொண்டு உங்களுடைய சொற்களிலிருந்து பிறந்தது தமிழ் என்று குறிப்பிடுவீர்கள். கந்தபுராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம்தான் தலைப்பிட்டாரே தவிர ஸ்கந்தபுராணம்னு சொல்லலையா. அதே கச்சியப்ப சிவாச்சாரியார் புராணம் என்று சொன்னோமே என்பதற்காக அதற்கு நேர் தமிழான தொல்கதை என்ற சொல்லை அதே நூலில் எடுத்தாண்டிருக்கிறார் என்பதை உமக்கு தெரியுமா? நீர் அறிவீராதை. நாதனார் அருள்பெரு நந்தி தந்திட கோதிலாது உணர் சனற்குமாரன் கூறிட வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர் சூதன் ஓதியது 36 தொல்கதை. 18 தொல்கதை. புராணம் என்ற சொல்லுக்கு தொல்கதை என்ற அழகு தமிழ் சொல்லை கச்சியப்ப சிவாச்சாரியார் கையாண்டிருக்கிறார். 14 புராணங்களில் சிவபெருமான் 14 புராணங்களையும் நந்தியம்பெருமானுக்கு தமிழில் சொன்னார். நந்தியம்பெருமான் சனற்குமார முனிவருக்கு தமிழில் சொன்னார். சனற்குமாரர் வியாசருக்கு தமிழில் சொன்னார். வியாசர் சூதமாமுனிவருக்கு தமிழில் சொன்னார். வியாசர் முதலாக அவர்தான் 14 புராணங்களை எழுதவில்லை. வியாசர் தொகுத்துத்தான் எழுதினார். ஒன்லி த கம்பைலர். உங்கள் ஆங்கில மேதாவியில் நீர் கம்பைலர்னால் என்னென்னு டிக்ஷனரி போய் பார்த்துக்கோ. தமிழ் நூல்களையும் களவு செய்வதே உங்களுடைய கூட்டத்தினுடைய வேலை என்பதை பரிதிமால் கலைஞர் என்று தன்னுடைய பெயரை அழகு தமிழில் மாற்றிக்கொண்ட
வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் என்ற ஒரு பெரும் புலவர், அந்த இனத்தை சார்ந்த ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு புலவர், பல தமிழ் நூல்களை உங்களுடைய மொழியில் மொழிபெயர்த்து கொண்டு மூலத்தமிழ் நூல்களை ஓலைச்சுவடிகளை எரித்தீர்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் பரிதிமாற் கலைஞர். உலகம் முழுவதும் 800 இடங்களில் முருகன் கோயில் இருந்ததுன்னு சொல்கிறீரு. உலகம் முழுவதும் சிவலிங்கம் கிடைக்கிது தெரியுமா உமக்கு? ஏன் 800 இடங்களில் முருகன் கோயில் என்பதற்கான காரணம், அங்கெல்லாம் தமிழன் வாழ்ந்தான். உலகினுடைய முதல் பேரரசன், த ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் த வேர்ல்டு யார் அப்படின்னா ராசேந்திர சோழன். கப்பற்படையை உலகிலேயே முதல்ல கப்பற்படை நடத்தி கடல் கடந்து சோழ பேரரசை, தமிழ் பேரரசை நிறுவியவன் ராசேந்திர சோழன். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடியவன் தமிழன். நீர் தாங்கி பிடிக்கிறீரே மேல்வருண கூட்டம், அதனுடைய நியதி என்ன சொல்லுது தெரியுமா? மனு தர்ம சாஸ்திரம், கடல் கடந்து போகக்கூடாது. உமக்கு என்னையா தெரியும் முருகனை பற்றி? வீர சைவரான திருமுருக கிருபானந்த வாரியாருடைய பேச்சை கேட்டுப்பார். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் மற்றும் கந்தர் கடிவெண்பா, திருப்புகழ், திருமுருகாற்றுப்படையெல்லாம் தந்தவர்கள் அருணகிரிநாதர், நக்கீர தேவநாயனார், குமரகுருவர சுவாமிகள், பகழிக்கூத்தர். இந்த நூல்களெல்லாம் பற்றி உமக்கு தெரிந்தால்தானையா நீர் தமிழனுடைய முருகனுடைய தமிழ் கடலுடைய பெருமை பற்றி பேச முடியும் உமால? உலகின் முதல் தாய்மொழி தமிழ். அந்த தமிழிலிருந்து தான் அனைத்து மொழிகளும் தோன்றின என உலகத்தினுடைய மொழியியல் அறிஞர்களே ஒப்புக்கொண்டனர். பழைய மொழிகளான லத்தீனமும் கிரேக்கமும் எபிரேயமும் வழக்கொழிந்த பின்னரும் குறிப்பிட்ட கூட்டத்தார் பிழைப்பு நடத்த பயன்படுத்தும் சமஸ்கிருதத்தின் முன்னரும் இன்றும் இளமை மாறாமல் இருப்பவள் எங்கள் தமிழ்த்தாய். அந்த அம்மையை வழங்கிய முருகன் தமிழ் கடவுள்தான். நீர் தமிழை கேவலப்படுத்தவில்லை, தமிழனினுடைய உயிர் நாடியான உயிர் மூச்சான முருகனை, அழகனை, வேளனை கேவலப்படுத்தினீர். உனது புகழை எழுதினவன் தமிழன் இல்லை என்று சொல்கிறீர். காளிதாசன் சமஸ்கிருதத்தில் எழுதுனா அப்படின்னு சொல்கிறீர். உமக்கு எவ்வளவு திமிர்! நாவை அடக்கி பேசும் அடியேன் சார்ந்திருக்கிற சைவமும் தமிழ் பண்பாடும் உம்மை பற்றி ஏசுவதற்கு விடவில்லை. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் முருகன். அந்த பாடலை பின்னால் உமக்கு சொல்கிறேன். அதனால தான் ஆணவத்தோடும் திமிரோடும் வந்தேரிகளின் அடிமையே நீர் பேசுகிறீர். எந்த இடத்திலாவது தமிழ்கடவுள் முருகன் புகழ் பாடிய தமிழ் நூல்களை பற்றியோ, தமிழ் புலவர்களை பற்றியோ, தமிழ் கவிஞர்களை பற்றியோ பேசியிருக்கிறீரா? ஏனென்றால் தேவபாளையாம் வந்தேரிகளின் மொழி மட்டுமே உமக்கு தெரியும். அதனால தான் அப்படி பேசலை. குமரகுருபரர் பிள்ளை பருவத்தில் ஊமையாக இருந்து அவர் கந்த கழிவெண்பா பாடிட அருளியவன் முருகன். அங்கு அவர் கந்த கழிவெண்பாவை தமிழில் தானே பாடினாரே தவிர நீர் சொல்கிற மொழியில் பாடலை. திருச்செந்தூர், அதற்கு அருகில் உள்ள வீரபாண்டியன் பட்டணம், மணப்பாடு போன்ற ஊர்களைச் சார்ந்த மீனவ பெருமக்கள், கிறித்தவ சமயத்தை சார்ந்த மீனவர்கள் முருகப்பெருமானை தங்கள் வீட்டு மாப்பிள்ளை என்று கூறுகின்றனர். இந்த செய்தியை என்னுடைய நண்பர் வீரபாண்டியன் பட்டணத்தை சார்ந்த ஜெபர்சன் விக்டோரியா என்பவர் கூறினார். தமிழரை மத அடிப்படையில், சாதி அடிப்படையில், வர்ணாசிரம தர்ம அடிப்படையில், சனாதன அடிப்படையில் பிரித்து தமிழருக்குள் சண்டையை மூட்டி குளிர்காய்கின்ற கூட்டத்தினுடைய கைக்கூலியே உமக்கு இதெல்லாம் எங்கேயா தெரியும்? வேங்கடமுடையானினுடைய திருக்கோயில் வேங்கட சுப்பிரமணியனை கைப்பற்றியது பிராமணியம் என்றால், அங்குள்ள தமிழ் கல்வெட்டுகளையெல்லாம் அழித்தது, சிதைத்தது திராவிடம். தமிழ்நாட்டின் தொல்லியல் துறையில் ஒரு பணியிடம். தொல்லியல் துறை தமிழ்நாடு. தமிழ் கல்வெட்டுகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறை. அதற்கு சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிய வேண்டுமா? தமிழ் தெரிந்தால் போதும். தமிழ் தெரிந்தால் போதுமா? வரிப்பணம், தமிழனுடைய வரிப்பணம், ஆய்வு, தமிழ் தொல்லியல் ஆய்வு, சமஸ்கிருதம் கட்டாயம் என்றால் திராவிடமும் பிராமணியமும்
கைகோர்த்து கொண்டு தமிழரை ஏமாற்றுகின்றன என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஸ்டீபன் ஹிலியர் லெவிட் என்ற அமெரிக்க நாட்டு ப்ரொஃபஸர், அவர் சமஸ்கிருதத்திலே பேராசிரியர், சமஸ்கிருதத்தை ஆய்வு செய்கிற பேராசிரியர், நாஸ்ட்ராட்டிக் ஸ்டடீஸ் என்று உலக மொழிகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அந்த துறையை சார்ந்தவர், தமிழ்தான் உலக மொழிகளின் தாய் என்று சொல்வதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. உள், அந்த உள் என்ற சொல்லானது உருள், உருளை, உருடை, தெலுங்கில் ரோடா, லத்தீனில் ரோடா, சமஸ்கிருதத்தில் ரதா. உருள், உருடை, ரோடை, ரோதா, ரோதை என்பதை வட்ட வடிவமான சக்கரத்தை ரோதை என்று எங்களுடைய தாத்தா சொல்லியிருக்கிறார். உருள், ரோல், ரோடா, ரொட்டேஷன், ரொட்டேட். உள், உளவு, உலா, உலக்கை. உருண்டை என்பது ஆங்கிலத்தில் ரவுண்ட் என்று ஆனது. An etymological dictionary of the English language W. Skeet என்ற சமஸ்கிருத பேராசிரியர் ரதா என்ற சொல்லுக்கு வீல், சக்கரம், காட், சக்கரமுடைய வண்டி என்று குறிப்பிடுகிறார். இப்படி தமிழ் சொல்லிலிருந்து, தமிழ் வேர் சொல்லிலிருந்து தான் அனைத்து சொற்களும் உருவாகி இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எங்கள் தமிழிலிருந்து தோன்றிய உருளை, ரோடை, ரோதா, ரதாவானது அந்த சொல்லை கொண்டு ரத யாத்ரா என்ற பெயரில் உம்முடைய முன்னோரான லால் கிஷன் அத்வானி என்ற எல்கே அத்வானி செய்த அட்டூழியங்களை தமிழன் மறந்துவிட மாட்டான். திராவிடத்தின் உருட்டும் பிராமணியத்தின் புரட்டும் எங்கள் தமிழனை, தமிழ் கடவுள் முருகனை தாழ்த்தி பேச முடியாது. தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன்தான் எங்கள் தமிழ் தெய்வம் முருகன். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, நீர் தமிழை கேவலப்படுத்தவில்லை, தமிழனின் உயிர் மூச்சான உயிர் நாடியான முருகனை, வேளனை, கடம்பனை கேவலப்படுத்துகின்றீர். அந்த பாடலை, முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் என்ற பாடலை தெரிந்து கொள்ளும் ஐயா. மொய்தார் அணி குழல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். நீர் தமிழில் அவனை வைத்திருக்கிறீர், உமையும் வாழ வைப்பவன் தான் எங்கள் முருகன். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன், தெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான், தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமை என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இப்படி போன்ற ஏதுமறியா, தமிழை பற்றி தெரியா, தேவபாடை உயர்த்தி பிடிக்கின்ற உம்மை போன்ற அறிவுசால் அறிவாளிகளுக்கு, மெத்தப்படித்த மேதாவிகளுக்கு புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய பாடல் வரிகளை கூறுகிறேன். பொங்கு தமிழர்க்கு இன்னல் விழைத்தால், பொங்கு தமிழர்க்கு இன்னல் விழைத்தால் சங்காரம் நிசமெனச் சங்கே முழங்கு. இப்படி எங்கள் தமிழ் கடவுளை கேவலப்படுத்துகிற உமக்கு என்னுடைய பதில் மறுப்புரை இதுதான் என்பதை சுட்டிக்காட்ட விழைகிறேன். வாழ்க தமிழ், வளர்க சைவம். நன்றி, வணக்கம்.